2019 வரை பிஜேபி இந்தியாவில் என்னென்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் ஆட்சியை கைப்பற்றியது, மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைத்தது என்பது பற்றி அந்த புத்தகத்தில் தகவல்கள் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் சாவகாசமாக கிரிக்கெட் விளையாடுகின்ற ஒரு இடத்தில் இஸ்லாமிய அமைப்பு தங்களுடைய பள்ளிவாசலை கட்ட பார்க்கிறார்கள். மக்கள் எங்கு போய் கிரிக்கெட் விளையாடுவது, மக்கள் எங்கு போய் பொழுது கழிப்பது என்று தெரியவில்லைன்னு கேஸ் போட்டவொடனே மக்களின் பொது பயன்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த இடத்தில் நீங்கள் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு முன்சிப் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கும். அப்போ கவர்மெண்ட் அங்க என்ன செய்யறாங்க, இது சர்ச்சைக்குரிய இடம், கொடியேற்ற கூடாது அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுத்தாலும் கவர்மெண்ட் பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணல. பங்காரப்பா கவர்மெண்ட், அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட், இது ரிலீஜியஸ் இஷ்யூவா இருக்கு, இதுல எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு பொலிட்டிக்கலா இதை பிரசன்ட் பண்ணாம லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே அன்றைய கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணி முடித்தது. அதனுடைய விளைவு 89 இந்த கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள்னு பாப்பான் போய் போஸ்டர் ஓட்டுவான். அதை பார்த்துட்டு எல்லா பேரும் நம்ம கூட்டத்துக்கு வருவான் அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு. அது போல சாமிநாதன் சார் பார்த்து பதறல வாஞ்சிநாதன் தோழர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களிலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாமெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வோடு பேசுகிறோம் என்றால், திருப்பரங்குன்றம் விவகாரம் கடந்த ஜனவரி மாதத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த ஜனவரி மாதத்தில் சர்ச்சையை கிளப்ப தொடங்கினார்கள். பிப்ரவரி மாதம் மாநாடு ஒன்றை நடத்தி குன்றம் காப்போம், அப்போதே அயோத்தியாக மாற்றுவோம் என்றும் தர்காவை வேறு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் வெளிப்படையாக தர்காவை அப்புறப்படுத்துகின்ற நோக்கத்தை எச்ராஜா உள்ளிட்டவர்கள் பேசி, அதற்கு பிறகு இப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ராம ரவிக்குமார் என்ற ஒரு நபரின் பெயரால் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து தீர்ப்பு ஒன்றை பெற்று விலக்கு ஏற்றுவதா இல்லையா, இதில் அவருக்கு புலம்பல் வேற, ஏதோ ஒரு தனியார் நிகழ்ச்சியில போய் குத்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. அவர் விளக்க பார்த்த உடனே சந்தோஷமாயி, நல்ல வேலை மலைக்கு மேலதான் ஏற்ற விடல, இங்கேயாவது ஏற்ற விட்டீங்களே அப்படின்னு புலம்ப தொடங்கி இருக்கிறார். ஆனால் அந்த புலம்பல் என்பது எப்படிப்பட்டது, அவருடைய வேலை என்னவாக இருக்கிறது? ஒரு நீதிபதி, மாண்பமை நீதிபதி, இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற பல்வேறு அங்கங்களில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நீதிபதி அவருடைய பொறுப்பை, அவருடைய பணியை சரியாக செய்திருக்கிறாரா அல்லது சதியாக செய்திருக்கிறாரா என்ப வாதம்தான் இப்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதனை ஒட்டி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் அத்தனை பேரும் 120 பேருக்கும் மேல் கையெழுத்து போட்டு நாடாளுமன்றத்தில் சாமிநாதன் அவர்களை நீதிபதியாக இருப்பதிலிருந்து பதவி விலக்க வேண்டும் என்பதற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பார்லிமெண்ட்ல பிரசன்ட் மெம்பர்ஸ்ல 3/2 பெரும்பான்மை தேவை. இருக்கின்ற உறுப்பினர்களில் 3/2 பெரும்பான்மை. அது கிடைக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி அகில இந்திய அளவில் GR சாமிநாதன் என்பவர் யார், தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு மக்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாடு ஆன்மீகத்தை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறது, எப்படி இது அயோத்தியாக மாறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள், அதே நேரத்தில் அதை முறியடிப்பதற்கு சனாதன சக்திகள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்கி விடலாம் என்று நினைக்கிறேன். தி நியூ பிஜேபி என்று ஒரு புத்தகம், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே நம்முடைய கூட்டங்கள்ல தோழர் மருதேன் அவர்களும் அந்த புத்தகத்தை பற்றி மேற்கோளாக பேசியிருப்பார். தோழர் மகிழ்நன் அவர்கள் பல்வேறு நேர்காணலில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். நானும் அதை பற்றி பேசியிருக்கிறேன். தோழர் மைனர் அவர்கள் இருக்கிறார், அவரும் அதை பற்றி பேசியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், 2019 வரை பிஜேபி இந்தியாவில் என்னென்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் ஆட்சியை கைப்பற்றியது, மக்களை எப்படியெல்லாம் நம்ப வைத்தது என்பது பற்றி அந்த புத்தகத்தில் தகவல்கள் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகத்தை எழுதியவர் நளின் மேத்தா. மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரம் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு இணையதளம் பார்த்திருப்பீங்க. அந்த மணி கண்ட்ரோல் இணையதளத்தை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருப்பவர் தான் அந்த நளின் மேத்தா என்பவர். அவர் எழுதிய அந்த புத்தகம் அவர் சாய்வு நிலையோடு எழுதினாரா, விமர்சன போக்கோடு எழுதினாரா என்பதை எல்லாம் தாண்டி அந்த புத்தகம் தெரிவிக்கின்ற தகவல் ரொம்ப முக்கியமானது. கர்நாடகாவில் அதாவது தெற்கு இந்தியாவில் முதலாக பாஜக உள்ளே நுழைய தொடங்கியது கர்நாடகாவில் தான். அந்த கர்நாடகாவில் அவன் உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2-3 இன்சிடென்ட்ஸ் அதை லிஸ்ட் பண்றாங்க. அதுல முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, ஹூப்ளி மாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சுமன் இஸ்லாம் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு சொந்தமான இடம்.
அந்த அஞ்சுமன் இ இஸ்லாம் அப்படின்றது ஒரு இஸ்லாமிய அமைப்பு 1921ஆம் ஆண்டு கர்நாடகாவில் அந்த ஹூப்ளி முனிசிபாலிட்டியும் அஞ்சுமன் இ இஸ்லாம் அமைப்பும் ஒரு அக்ரிமெண்ட் 999 வருஷத்துக்கு அந்த இடத்தை அஞ்சுமன் இ இஸ்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு கொடுப்பது. இது ஒன்றும் புதுசு கிடையாது. 1921 இல்ல, 1947 ஆகஸ்ட் 1ஆம் தேதி டெல்லியில ஜந்தேவாலன்ற ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை கோல்வால்கர் அப்படின்ற தனி நபருக்கு, அன்றைய RSS தலைவராக இருந்தவருக்கு 99 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்திய அரசாங்கமே பல இடங்கள்ல மாற்றியும் கொடுத்திருக்கிறது. அதனால் அது ஒன்றும் புதிது அல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா 89-90 அந்த தர்கா, அந்த பள்ளிவாசல் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் 999 ஆண்டுகளுக்கு தன்னுடைய பயன்பாட்டு உரிமையில் இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு கட்டடம் கட்ட முயற்சி செய்கிறார்கள். அந்த கட்டடம் கட்டும் முயற்சிக்கு எதிராக முன்சிஃப் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது 90. அதுல முன்சிஃப் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா, பொதுவாகவே காலியா இருக்கக்கூடிய எந்த கிரவுண்டா இருந்தாலும் அந்த விழா நாட்களை தவிர மற்ற நாட்கள்லாம் அது என்னவா இருக்கும்? கிரிக்கெட் கிரவுண்டா தான் இருக்கும். கபடி விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், விளையாண்டு போவோம். அப்போ முன்சீஃப் ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரு? பிரேயர் என்ன அப்படின்னா, மக்கள் சாவகாசமாக கிரிக்கெட் விளையாடுகின்ற ஒரு இடத்தில் இஸ்லாமிய அமைப்பு தங்களுடைய பள்ளிவாசலை கட்ட பார்க்கிறார்கள். மக்கள் எங்கு போய் கிரிக்கெட் விளையாடுவது, மக்கள் எங்கு போய் பொழுது கழிப்பது என்று தெரியவில்லைன்னு கேஸ் போட்டவொடனே, மக்களின் பொது பயன்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த இடத்தில் நீங்கள் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு முன்சிப் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. ஆனா 999 வருஷத்துக்கான அக்ரிமெண்ட் யார்கிட்ட இருக்குது? அஞ்சுமன் இ இஸ்லாம் அமைப்புகிட்ட இருக்குது. அந்த அமைப்பு தனக்கு இருக்கக்கூடிய இடத்தில் கட்டடம் கட்டக்கூடாது, அங்க போய் மக்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு உரிமை வேணும்னு முன்சிப் கோர்ட்டு தீர்ப்பு. இது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் உறுதிப்படுத்துறாரு, கர்நாடகா ஹைகோர்ட் உறுதிப்படுத்துது. அதற்கு பிறகு அஞ்சுமன் இ இஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று ஆர்டரை கேன்சல் பண்ணணும், தெளிவா கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் இவ்வளவும், இது எல்லாவற்றையும் சமர்ப்பித்தும் கூட தற்காலிக ஆணை பிறப்பிக்கிறாங்க 91. என்னன்னு, இப்போதைக்கு அதை இடிக்காதீங்க அப்படின்னு. ஆனா இடிக்க சொன்ன ஆர்டரை கேன்சல் பண்ணல, அது அப்படியே இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, தற்காலிகமா இடிக்க வேண்டாம்னு சொன்னதை பயன்படுத்தி, பாத்தீங்களா எங்களை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கோர்ட்டே பெர்மிட் பண்ணிருச்சு, நாங்க கிரிக்கெட் விளையாடுற இடத்துல நாங்க கொடியேற்றணும் அப்படின்னு RSSம் விஸ்வ இந்து பரிஷத்தும் உள்ள வர்றாங்க தேசிய கொடியேற்றுறதுக்கு. அப்போ இது ஒரு தனியார் இடம், நீங்க இங்க கொடிக்கம்பத்தை நட்டு ஏத்துறதுன்றது கூடாதுன்னு அன்றைய கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை மறுக்குது. லோக்கல் இருக்கக்கூடிய சில மக்கள் அதை எதிர்க்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் அஞ்சுமன் இ இஸ்லாம் அமைப்பு அதை எதிர்க்குது. எதிர்த்த பிறகும் கூட தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நாங்கள் கொடியேற்ற போறோம்னு வெவ்வேறு ஆட்களின் மூலமாக உள்ள வந்து கலவரம் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் அங்க என்ன செய்யறாங்க, இது சர்ச்சைக்குரிய இடம், கொடியேற்ற கூடாது அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுத்தாலும் கவர்மெண்ட் பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணல. பங்காரப்பா கவர்மெண்ட், அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட், இது ரிலீஜியஸ் இஷ்யூவா இருக்கு, இதுல எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு பொலிட்டிக்கலா இதை பிரசன்ட் பண்ணாம லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே அன்றைய கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணி முடித்தது. அதனுடைய விளைவு 89 4 இடங்களை மட்டுமே கர்நாடகா சட்டப்பேரவையில் வைத்திருந்த பாஜக 94 5 ஆண்டுகளில் 40 இடங்களை உயர்த்தியது. 96 13 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றியது. அவர்கள் சுட்டிக்காட்டுவது என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெற்கின் திருப்பு முனையாக அமைந்தது ஹூப்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சுமன் இ இஸ்லாமுக்கு சொந்தமான அந்த மைதானம் தான் அப்படின்றத ஆதாரங்களை அவனே சொல்றான், ஒத்துக்கிறான். எங்களுக்கு இதுதான் எல்லாத்துக்குமான மூல காரணம். அது எந்த காலகட்டத்தில் நடந்தது? 90. அதே 90களில் 94க்கு வந்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் மலை மேல விளக்கேற்ற போறேன்னு இந்து முன்னணி ராமகோபாலன் வகைரா உள்ள போய் நிற்கிறான். இப்போ இங்கிருந்து தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கிடையில கர்நாடகாவிலும் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது போலவே ஒரு தர்காவும் ஒரு இந்து சாமியாரின் சமாதியும் ஒரே இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை அடுத்த இடையாக நான் பேசுகிறேன். அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பாக வரவேற்கிறேன். முதலாவதாக பல பேருக்கு சந்தேகம் என்னன்னா,
ஓப்பனாகவே அவர்கிட்டயே கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்க, சாமிநாதன் சாரு நீங்களும் எதுவும் பேசி வச்சுட்டு பண்றீங்களா? அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுது களத்தில் அவர் ஆற்றிய வேலைகளை மக்களுக்கு கொண்டு போய் பேசுவதற்கு அவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் தான் சொல்லுவாரு, தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தான் விளம்பரம் செய்ய தேவையே இல்லை, இந்த கூட்டத்திற்கு யாரும் போகாதீர்கள்னு பாப்பான் போய் போஸ்டர் ஓட்டுவான், அதை பார்த்துட்டு எல்லா பேரும் நம்ம கூட்டத்துக்கு வருவான் அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு. அது போல சாமிநாதன் சார் பார்த்து பதறல வாஞ்சிநாதன் தோழர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களிலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாமெல்லாம் இன்றைக்கு விழிப்புணர்வோடு பேசுகிறோம் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தான். 1996 ஜட்ஜ்மெண்ட் என்ன, 2014 ஜட்ஜ்மெண்ட் என்ன, 2017 அப்பீல் ஸ்டேட்டஸ் என்ன, இது எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி களத்தில் என்ன நடந்தது என்பதை ஒரு நாளைக்கு எனக்கு தெரிந்து 10க்கும் மேற்பட்ட நேர்காணல் எல்லாம் கூட அவர் கொடுத்திருக்கிறார் ஒரே நாளில். அந்த அளவிற்கு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தி இதில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக களத்தில் நின்று, அவர் போராளியாக களத்தில் நின்று பல கோமாளிகளை கதறவிட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிரொலிக்கும் விஷயமாக இது மாறி இருக்கிறது. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது பற்றியும் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைப்பதற்காக மூத்த வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை அழைக்கிறேன்.